சியாஃப்லட் என்கிற ஒரு சகோதரி. 1921ஆம் ஆண்டு ஸ்வீடன் தேசத்தில் இவர் பிறந்தார். ஸ்வீடன் தேசத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாடகி இந்த ஸ்வேயா என்கிற சகோதரி. இந்த பாடகியாய் பிறந்து நல்ல திறமை உள்ளவர்களாய் அந்த ஸ்வீடன் தேசத்தில் அநேகரால் மதிக்கப்பட்டிருந்த ஒரு ஸ்தானத்தில் இருந்த இந்த சகோதரியை கர்த்தர் தெரிந்து கொண்டு காங்கோ என்று சொல்லப்படுகிற ஒரு நகரத்தில் கொண்டு வந்து, அதுலேயும் அது பெரும் பழங்குடியினர் வாழ்கிற ஒரு கிராமத்தில் கொண்டு வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய கர்த்தர் தெரிந்து கொண்டார். செயர் என்கிற ஒரு மிஷினரி 1921ஆம் ஆண்டு ஸ்வீடன் தேசத்தில் ஒரு மிஷினரி கூடுகை ஒன்றை நடத்தினார். அந்த மிஷினரி கூடுகையில் அவர் சொன்ன சில வார்த்தைகள் இந்த பெல்ஜியம் தேசத்தில் இருக்கிற காங்கோ நகரத்தை பற்றி சொன்ன சில வார்த்தைகள் இந்த ஸ்வேயா என்கிற சகோதரியையும் அவருடைய கணவன் டேவிட் என்கிற சகோதரரையும் தொட்டதினால் இந்த ரெண்டு சகோதரரும் சகோதரியும் சேர்ந்து ஆண்டவருக்கு தன்னை காங்கோக்கு கொண்டு செல்ல அர்ப்பணித்து ஜெபித்தார்கள். அந்த கூட்டத்தின் முடிவில் இவங்க ஆணுடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து நான் காங்கோக்கு கடந்து சென்று ஊழியம் செய்கிறேன் எப்படி அர்ப்பணித்தார்களோ அதே போல அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட டேவிட் என்பவருடைய சகோதரர் ஜோயல் என்பவரும் அவருடைய மனைவி எரிக்சன் என்கிற சகோதரியும் ஆக 4 பேர் 2 குடும்பத்தினர் நாங்கள் காங்கோக்கு கடந்து சென்று ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி அந்த மிஷினரி கூடுகையில் தன்னை அர்ப்பணித்து அந்த ஊருக்கு கடந்து செல்லும்படியாக கடந்து வந்தாங்க. ஆனால் அந்த கிராமம் என்னது, அப்படி அங்கே என்ன இருக்கிறாங்க, அந்த ஜனங்களுக்கு படிப்பறிவு இருக்குதா என்பதை குறித்து ஒரு துளி கூட தெரியாம அந்த காங்கோ நகருக்கு கடந்து செல்ல இந்த 4 பேரும் கடந்து ஆரம்பிக்கப்பட்டாங்க அவங்களுடைய பிரயாணத்தை. அங்க இருக்கிற உள்ளூர் மிஷினரி சங்கத்தோட உதவியில காங்கோல கால்பதித்தாங்க. ஆனா அங்க பல இடங்கள்ல பயணத்துக்கு வசதியே இல்லாம பாறைகளும் கற்பாறைகளும் நிறைஞ்ச இடத்துல குழந்தைய தோல்ல தூக்கிக்கிட்டு பேகெல்லாம் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தான் நடந்தாங்க. இப்படி 8 மைல் தூரம் நடந்து காங்கோ பகுதியை கடந்து சென்ற போது இங்க புதுமையான நபர்கள் யாரும் வரக்கூடாது, இங்க எந்த புதிய நபர்களுக்கும் எந்த புதிய தெய்வத்துக்கும் எங்க கிராமத்துல நாங்க அனுமதிக்க மாட்டோம், எங்க கிராமத்துல இருக்கிற தெய்வம் இதை ஏற்றுக்கொள்ளாது, அந்த தெய்வம் ஏற்றுக்கொள்ளலன்னா நாங்க சாபத்தை சந்திப்போம், அதனால உங்களை எங்க கிராமத்துக்குள்ள அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி காங்கோ கிராமத்துல இருக்கிற தலைவன் அவர்களை தடுத்ததுனால அந்த கிராமத்தை ஒட்டி கொஞ்சம் மைல் தூரத்துல ஒரு 8 மைல் தூரத்துல ஒரு மண் வீட்டை உருவாக்கி அங்கதான் இந்த 4 நபர்களும் தங்கியிருந்து ஊழியம் செய்ய தன்னை அர்ப்பணித்தாங்க. அப்படி அந்த மண் வீட்டுல குடியிருக்கிற நாட்கள்ல அங்க இருக்கிற சில விஷ பூச்சிகள் சில காற்றுகள் இதெல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்காததுனால அங்க பரவி கொண்டிருந்த மலேரியா தொற்றுக்கு இந்த 4 பேரும் பலியானாங்க. இந்த 4 பேருக்கும் மலேரியா ரொம்ப தீவிரமா தாக்கப்பட்டதுல ஒரு மருந்து உபகரணங்களும் அங்க இல்லாததுனால 4 பேருமே சரீர அளவுல பயங்கர சோர்வை சந்திச்சாங்க. ஆனா இந்த ஸ்வேயா என்கிற சகோதரி சொன்னாங்க, ஆண்டவரை அழைக்கப்பட்டு இங்க வந்திருக்கிறோம், ஆண்டவரை அறிவிக்க வந்திருக்கிற நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பலவீனங்களை பிசாசு கொண்டு வந்தாலும் அதை மேற்கொண்டு தேவ சமூகத்துல நின்னோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லி இந்த சகோதரியுடைய விசுவாச வார்த்தைகள் அந்த 4 பேரையும் பலப்படுத்தினது. அப்படி பலப்படுத்தி அவ்வளோ பலவீனத்தின் மத்தியிலையும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஜெபித்து இந்த பலவீனங்களை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தந்தார். இந்த கிராம தலைவன் விதித்த அந்த சட்டத்துக்கு அந்த கிராமம் முழுவதும் சம்மதிச்சு ஒரு நபர் கூட இவங்க இருக்கிற வீட்டு பக்கம் திரும்பி கூட வரமாட்டாங்க, இவங்க ஒதுக்கப்பட்டவங்க போல 4 பேரும் இருந்தாங்க. அந்த நாட்கள்ல அந்த ஊர்ல இருந்து வேலை செய்து சம்பாரிச்சு கோழிகளையும் முட்டைகளையும் விச்சுதான் ஒரு சின்ன பையன் வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்கிறான். அவனுக்கு அப்பா அம்மா அவனுடைய சொந்த பந்தம் யாரும் அந்த கிராமத்துல இல்லாத போது இவன் தன் சொந்த வருமானத்துல முட்டையை வித்து அதுல வர்ற வருமானத்துல தான் அவன் வாழ்ந்து வந்திருக்கிறான். அதனால அவன் மட்டும் தலைவன் கிட்ட போய் என்னுடைய வியாபாரத்துக்கு தடை இராதபடி அந்த புதுசா வந்திருக்கிறவங்களுக்கும் நான் போய் வியாபாரம் பண்றதுக்கு எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டான். சரி ஓகே, உன் வயிற்று பொழப்புல நான் மண் வைக்க விரும்பல, நீ கடம்பு போ, நீ என்னதாவது செஞ்சு பழச்சிக்கோ, நீ மட்டும் அவங்கள சந்திக்கிறதுக்கு அனுமதி அப்படின்னு சொல்லிட்டார்.
உடனே இந்த சின்ன பையன் மட்டும்தான் டெய்லி காலையில அந்த 4 பேரை சந்திச்சு அவன்கிட்ட இருக்கிற உபகரணங்களை, அவன்கிட்ட இருக்கிற முட்டை உபகரணங்களை மட்டும் அவங்களுக்கு கொடுத்து அதுல சம்பாத்தியத்தை வாங்கிட்டு அவன் பிழைச்சு கொண்டிருந்தான். இப்படி ரொம்ப நாட்களா, கிட்டத்தட்ட 8 மாதம் அளவும் அந்த மண் வீட்டு பக்கம் ஒருத்தரும் வராம இந்த ஊழியம் எதுக்கு வந்தோம் அப்படிங்கிற கேள்விக்குறிக்குள்ள 4 பேரை இருந்த உடனே, பலவீனம் அதிகமான உடனே, அந்த ஜோயல் என்கிற சகோதரருடைய மனைவியும் அவங்க அந்த ஜோயல் என்பவரும் சரீர பலவீனத்தின் நிமித்தம் அவர் திரும்பி கடந்து சென்று விட்டார். கீழே அந்த காங்கோக்கு கீழே இருக்கிற ஒரு சில கிராமத்துல நாங்க போய் ஊழியம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி கீழே போயிட்டாங்க. ஆனா இவங்க 2 பேரும் தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து எப்படியாவது இந்த கிராமத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லணும்னு சொல்லி போராடி ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் ஒரு அறிகுறியை காண்பித்தார். ஒன்னு தேடி வர்ற மனுஷனை முதல்ல ஆண்டவருக்குள்ள நடத்துன்னு சொல்லி. உடனே அந்த சின்ன பையனுக்கு இந்த சுவேயா என்கிற சகோதரி அந்த சின்ன பையன் கிட்ட ஆண்டுடைய அன்பை காட்ட ஆரம்பித்தான். அவங்க அந்த பையன் பிறந்ததுலயே அம்மா அப்பாவை இழந்துட்டான், சொந்த பந்தம்னு யாரும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அந்த பையனுக்கு இயேசுவின் அன்பை இந்த சகோதரி சொன்ன உடனே அவன் தன் உள்ளத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தான். அப்படி இவங்க ஊழியம் செய்த நாட்கள்ல சந்தித்த முதல் விசுவாசி அந்த சின்ன பையன் தான். அப்படி இவனுக்கு சுவிசேஷம் சொல்லிக்கொண்டே சரீர பலவீனத்தின் மத்தியில ஊழியம் செய்து கொண்டிருந்த இந்த சுவேயா என்கிற சகோதரி திடீரென்று கர்ப்பமாகி கர்ப்பத்தின் நேரத்துல பிரசவத்தின் நேரத்திலேயாவது எனக்கு உதவி செய்ய இந்த ஊர் மக்கள் பெண்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய அனுமதிங்க அப்படின்னு சொல்லி இந்த டேவிட் என்கிற சகோதரர் அந்த தலைவன்கிட்ட கேட்டதுக்கு என்னங்க, ஒரு நர்ஸை மட்டும் இந்த அம்மாவை பார்க்கறதுக்கு பிரசவத்தின் நேரத்துல வந்து பார்க்கறதுக்கு அனுமதித்தார். அப்படி அந்த ஒரு நர்ஸ் வந்து சந்திச்சு அந்த கிராமத்துல ஒரு வசதியும் இல்லாத இடத்துல அந்த அம்மா பிரசவித்ததுனால அதிகமா ரத்த போக்கு நிமித்தம் 17 நாட்கள் தான் இந்த ஸ்வேயா என்கிற சகோதரி உயிரோடு இருந்தாங்க. குழந்தைய பிறந்து 17 நாட்கள் கழித்து ரத்த போக்கு அதிகமாக ஏற்பட்டதுனால அதுக்கு காண்பிக்கக்கூடிய சரியான வசதிகள் இல்லாததுனால அந்த சகோதரி அங்கேயே மரித்து போனாங்க. உடனே இந்த டேவிட் என்கிற சகோதரர் அந்த ஸ்வேயா என்கிற சகோதரியை அடக்கம் பண்ணுகிறதற்காக அவங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த மண் வீட்டு பக்கத்திலேயே ஒரு இடத்துல குழி தோண்டி புதைச்சி அதுல இயேசுவின் சிலுவையை வைத்துக்கொண்டு கல்லறையை நாட்டி வச்சுட்டு இந்த கல்லறையின் மூலமாவது இந்த கிராமம் தொடப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன் பிள்ளைய தூக்கி கொண்டு கடந்து வந்துட்டார். ஆண்டவரை மறுதளிச்சுட்டு, ஆண்டவர் எனக்கு பெரிய பாவத்தை செஞ்சிட்டார், 27 வயதான என் மனைவியை மரித்து போக பண்ணிட்டார், இவ்வளோ பெரிய கிராமத்துக்குள்ள ஆண்டவர் அறிவிக்க வந்த எனக்கு, என் குடும்பத்துக்கு இந்த ஆண்டவர் பெரிய துரோகம் பண்ணிட்டார் சொல்லி ஆண்டவரை மறுதளிச்சுட்டு தன் குழந்தைய தூக்கி கொண்டு கீழே கடந்து வந்து அந்த ஜோயல் என்கிற சகோதரர்கிட்ட இவங்களை கொடுத்துட்டு எரிக்சன் சகோதரிய சந்திச்சு இந்த பிள்ளைய வளர்த்துக்கோங்க, ஆண்டவருக்குள்ள வளர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் போறேன்னு மறுபடியும் ஸ்வீடனுக்கே இந்த சகோதரர் கடந்து சென்று விட்டார். திரும்ப அவருடைய நாத்திகனா அவருடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா மாறிட்டு. ஆனா இந்த எரிக்சன் என்கிற சகோதரி அந்த குழந்தைய நல்ல ஹானா என்று பெயர் வைத்து 5 வயது வரையிலும் அந்த சகோதரி தன்னுடைய குழந்தைய போல பாவித்து அந்த பிள்ளைய வளர்த்து வந்தாங்க. அப்படி வளர்த்து வந்து கொண்டிருந்த போது ரொம்ப வியாதியின் முற்றி போனதுனால, மருந்து சரியா இல்லாததுனால அந்த தம்பதியினரும் ஜோயலும் எரிக்சன் என்கிற தம்பதியினரும் மரித்து போயிட்டாங்க. இப்போ என்ன பண்றது, சின்ன குழந்தைய நம்ம அப்படி அனாதையா விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்பி வைத்த மிஷனரி சங்கத்தினர் இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அமெரிக்கா தேசத்துல இருக்கிற ஒரு மிஷனரி கிட்ட இந்த குழந்தைய கொடுத்து வளர்க்க சொன்னாங்க. ஹேனா என்கிற சகோதரி 5 வயதில் அமெரிக்க தாய் தகப்பன்களுக்கு விற்கப்பட்டாள். அவங்க அந்த சகோதரியை வளர்த்தாங்க. அந்த தகப்பன் தாய் எடுத்து வளர்த்த பிறகு 5 வயதுக்கு பிறகு அமெரிக்க தேசத்தின் குடிமகளாய் ஆகி என்று மறுபெயரிட்டு அந்த மகளை வளர்த்து வந்தார்கள் அந்த பெற்றோர். இப்படி நல்ல ஆவிக்குரிய பெற்றோரிடத்தில் கொடுக்கப்பட்டதுனால நல்ல முறையில வளர்க்கப்பட்டு ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து சாட்சியாய் வளர்ந்தாள். ஆனா தன்னுடைய தாயையும் தான் வளர்ந்த இடத்தையும் தன்னுடைய குழந்தை பருவத்தையும் அவள் அறியாது இருந்தாள். ஏன்னா நல்ல விவரம் தெரியறதுக்கு முன்னமே இந்த அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இப்படி அமெரிக்காவில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த போது தன்னுடைய கணவனும் அவளும் சேர்ந்து லண்டன் தேசத்துல ஒரு மிஷனரி கூடுகை நடக்கிறதாவும், அந்த மிஷனரி கூடுகைக்கு பல பாடுகள் பட்டு உயர் ஸ்தலத்தில் இருக்கிற கிறிஸ்தவ மிஷனரி செய்தி கொடுக்க வருகிறதாவும் கேள்விப்பட்டதுனால அந்த கூட்டத்திற்கு இந்த சகோதரியும் இந்த ஆகியும் அவளுடைய கணவனும் கடந்து போனாங்க. அந்த கூட்டத்தில் பிரசங்கித்த பிரசங்கியாளர் அந்த அவருடைய அழைப்பையும் அவருடைய அர்ப்பணிப்பையும் அவரை ஆண்டவருக்குள்ள நடத்தின அவருடைய
அனுபவ சாட்சியை அந்த கூட்டத்தில் பகிர்ந்து கொண்டார். அவர் உபயோகித்த பெயர், என்னை ஸ்வேயா என்கிற ஒரு சகோதரி தான் ஆண்டவரை எனக்கு தெரிந்து கொள்ள உதவி செய்தாங்க. காங்கோ பட்டணத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். பல மனுஷங்களை கொன்று குவித்து கொண்டிருந்த எங்களை இந்த ஸ்வேயா என்கிற சகோதரி கடந்து வந்து சொன்ன நற்செய்தி இன்றைக்கு எங்க காங்கோ கர்த்தருக்கு சொந்தமாக உதவியா இருந்ததுன்னு இந்த சகோதரர் சாட்சியாய் அந்த கூட்டத்தில் சொல்லும் போது அந்த கூட்டத்துக்கு கடந்து வந்திருக்கிற ஹேகிக்கு ஞாபகம் வருது, எங்க அம்மா பேரு, நானும் அந்த இடத்துல இருந்தேனேன்னு சொல்லி அந்த கல்லறையையும் அந்த அம்மாவை பதைச்சு வச்சிருந்த அந்த கல்லறை பிக்சரையும் அவங்க அந்த மிஷினரி போட்டு காட்டி சொல்லிட்டு இருக்கிறத கேட்ட உடனே இந்த ஹேகி கடந்து வந்து அந்த மிஷினரிஸ் தலைவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்க காங்கோவுக்கு போயிருக்கிறீங்களா, நீங்க தான் காங்கோல இருந்து வந்திருக்கிறீங்களான்னு கேட்டபோது நீ யார் அப்படின்னு விசாரிச்சாராம். அப்போ இவங்க சொன்னாங்களாம், ஸ்வேயா என் பேரு ஆகி அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இந்த மிஷினரி தலைவர் தான் அந்த ஆகிக்கு அவருடைய தகப்பனார அவருடைய தாயார எல்லா வம்சத்தையும் இவர் தான் சொல்லி இருக்கிறார். வாங்க, உங்க அம்மா மூலமா சின்ன வயசுல முட்டையை கொண்டு வந்து வித்து வாங்கி ஆண்டவர் அன்பை தெரிந்து கொண்ட மனுஷன் நான் தான். இன்னைக்கு என் மூலமா அந்த காங்கோல தலைவர்களும் அங்க இருக்கிற வாலிபர்களும் 600க்கும் மேற்பட்ட மனுஷங்க பாவ வாழ்க்கையில இருந்து விடுதலை பெறுகிறதற்கு உங்க அம்மா ஒரு காரணமா இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய நல்ல காரியம், எங்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் அந்த ஸ்வேயா சகோதரியின் கல்லறையின் முன்பு ஜெபித்து தான் எங்க குடும்பத்தின் பல நல்ல காரியங்கள் நடக்குது. உங்க அம்மா மூலமாக நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டோன்னு இந்த அம்மா இந்த ஆகி கிட்ட அவங்க சொல்ல சொல்ல இவங்களோட கண்ணீர் மல்க, நான் போய் என் தகப்பனாரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன போது ஸ்வீடன் தேசத்துக்கு எப்படி இல்லாமோ தேடி அலைஞ்சு அந்த தகப்பனாரை போய் பார்த்தா அவர் நல்ல குடி போதையில பயங்கர வெறியோடு வேறு மனுஷனா நாத்திகனா வாழ்ந்து வேறு திருமணம் முடித்து 4 பிள்ளைகளுக்கு தகப்பனான நிலைமையில ஆதரவே இல்லாம ரோட்ல கிடக்கிறத பார்த்து அழுது கண்ணீரோடு ஆகி போய் தொட்டு, நான் தான் உங்க மகா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மூலமாக ஏற்பட்டிருக்கிற அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் அவங்க அப்பாவுக்கு சொன்ன உடனே இந்த ஆண்டவரை நான் மறுதளிச்சிட்டேனே, இந்த ஆண்டவரை விட்டு நான் தூரம் வந்துட்டேனேன்னு மனம் உருகி ஆண்டுடைய சமூகத்துல தன்னை ஒப்பு கொடுத்து குடியின் வெறினால அவர் சரீரத்துல பல பலவீனத்துல சீக்கிரத்துல மரித்து போனார். இந்த ஆகிக்கு ஒரு எண்ணம், எங்க அம்மா மூலமாக ரட்சிக்கப்பட்ட அந்த கிராமத்தை போய் சந்திக்கணும், அங்க நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஆசை. அதுக்கு அவருடைய கணவனுடைய பிள்ளைகள் அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுனால இந்த மிஷினரி தலைவர், நான் சொல்ற அந்த மிஷினரி தலைவர் தான் 6 வயதா இருக்கும்போது ஸ்வேயா சகோதரி கிட்ட வந்து முட்டையை கொடுத்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அந்த மனுஷன் மூலமாக இவ்வளோ பெரிய மாற்றத்தை பார்த்தோன்னே நான் போகணும்னு கடந்து போனா இந்த ஆகிய 3 வயது வரைக்கும் கல்லுகளையும் மண்ணுலையும் தோல்ல தூக்கி சமந்த ஒரு தாத்தா, நான் தாமா உன்னை தூக்கி சமந்தேன்னு முன்னாடி வந்து நின்று சொன்னாராம். அழுகையோடு கண்ணீரோடு அந்த அம்மா செய்த ஊழியத்தை பார்த்து அவங்க கல்லறைக்கு முன்னாடி நின்று ஜெபித்து தொடர்ந்து அவங்க அம்மா விட்டு சென்ற ஊழியத்தை இந்த மகள் செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. அந்த கல்லறையில் எழுதப்பட்டிருந்த வசனம் யோவான் சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரம் 24 வசனத்துல சொல்லியிருக்கிறது, ஒரு கோதுமை மணி மண்ணுல விழுந்து சாகாவிட்டால் பெரும் பலனை கொடுக்க மாட்டாது. அந்த கோதுமை மணியா இருந்த ஸ்வேயா என்கிற சகோதரி மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். ஒருவேளை அவங்க நினைச்சிருக்கலாம், நான் 27 வயசு தான், இத்தனை வருஷம் இங்க கடந்து கஷ்டப்படுறேன், ஆனா எனக்கு ஒரு மாற்றமும் இல்லை, என் கிராமம் ரட்சிக்கவில்லை, ஒரு ஜனம் கூட என்னை வந்து பார்த்து இயேசு அன்பை கேட்க வரவே இல்லையேன்னு வேதனையில 4 பேரா போன ஒருத்தர் மூலமா தான் இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர தேவ திட்டமா இருந்தபடினால பல தடைகள் வந்த போதிலும் ஸ்வேயா என்கிற சகோதரியை கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டாள். இன்னைக்கு நாமளும் 25 வருஷ காலம் இந்த பாடகபுர ஊழியத்துல கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறாரே, ஆனா மாற்றங்கள் இல்லையே என்று சொல்ல சூழ்நிலையில உட்கார்ந்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், கோதுமை மணி மண்ணில் வெடிந்து சாகாவிட்டால் பெரும் பலனை தராது, செத்ததே ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். நாமளும் ஒரு கோதுமை மணியை போல சுற்றி இருக்கிற கிராமத்துல மாற்றங்கள் இல்லைன்னு சோர்ந்து போனாலும் விதைச்ச விதைய கர்த்தர் ஒரு நாள் பலன் தர செய்வார். நிச்சயம் பலனை காண கர்த்தர் உதவி செய்வார். தொடர்ந்து இதை போல இந்த காரியத்தின் மூலமாக நாம கற்றுக்கொள்ற ஒரு முக்கியமான பாடம், என்னை ஆண்டவர் என்ன நிலைமையில வைத்திருக்கிறாரோ அந்த நிலைமை
நிலைமையில் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் என்ற உணர்வு மட்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை மட்டும் நம்முடைய இருதயத்தில் கொண்டிருப்போமானால் நிச்சயம் நாம் மகிமைப்படுத்துகிற, ஆராதிக்கிற, நாம் வணங்குகிற நம் ஆண்டவர் நம்மை கைவிடாமல் நம்மை நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு